கேப்ரியல், இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சிரும் மைக்கேல், யார் யார் பேரு வந்து ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, யார் யார் பரலோகத்துக்குள்ள போக போறான்னு. வா. ஐயா பேசலாம். அவர் தாண்டா லார்டே. Praise to be you, Lord. தள்ளு தள்ளு இல்லை இல்லை ப்ரேயர் பண்ணுவியா தள்ளு? நீ பைபிள் வாசிப்பியா தள்ளு? இல்லை நீலாம் ஆராதிப்பாளே தள்ளு? நீலாம் மெசேஜ் கேட்பியா? மெசேஜ் தூங்க தானே செய்வ தள்ளு? நீலாம் ஒரு ஃபெலோஷிப்பில் இருந்திருக்கியா? நல்லா 10 ஃபெலோஷிப்பில் இருக்க தெரியுமா தள்ளு? உன் பேர் என்ன? என் பேர் உப்பு உபாசம். உன் பேரா இல்லைலே, கிளம்பு. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே பூமிக்கு உப்பா இருக்கு சொன்னீங்க, அதான் என் பேர் உப்பு உபாசம். என் நிஜம் பேர் உபாசம் மணி. ஆ ஆ உப்பு சால் மட்டை போச்சு, கிளம்பு. ஐயோ என் பேர் இல்லையா? நான் தான் நீங்கள் சொன்ன மாதிரி உபாசம் எடுக்கிறேன், ப்ரேயர் பண்ணுற, பைபிள் வாசிக்கிறேனே. நீ உலகத்து பார்வைக்காக உபவாசம் இருந்த, பிரேயர் பண்ண. நீ ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, அதனால உன்னால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. டேய் வாடா வாடா, எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லை நரகத்தில். உன் பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஆண்டவருக்கு நிறையா காணிக்க கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்கேன். திருட்டு, எல்லாம் திருட்டு பணம். நீங்கள் ஆசை வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்கன்னா அதில் அவர் தசமா பாக வர போட்டு, லஞ்சம் வாங்கி தசமா பாக போட்டு, இல்லை பெருமையாக வர சொல்கிறாரு. நல்லதுக்கே காலம் இல்லை. டேய் வாடா வாடா, பண்ணதே திருட்டு, இதில் வர உனக்கு சொர்க்கம் கேட்குதா? என்ன உன்னை உள்ள விடலையா? நல்லது பண்ண மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ இது வேறயா? ஆண்டவரே, இந்த மாதிரி ஆக்ஷன் நிறைய இதில் பார்த்துக்கிறேன். என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆம்பா. பர்ஃபார்மன்ஸா? நீ இங்கே இருக்கிற, நான் இந்த கேஸை பார்த்துக்கிறேன். உன் பேர் என்ன? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பேர் வந்து ஜெபமணி. நான் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவேன், உபவாசம் இருப்பேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, குழாடையில வேற பாஷை, இவெல்லாம் மட்டும் பல்லோகத்தை விட்டோம்னா பல்லோகமே 2 ஆயிடும். சரி இதெல்லாம் விடுங்க, என் எதிர்த்த வீட்டுக்காரி மீனா, அவ பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் இல்லப்பா. அப்பா இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இருக்கக்கூடாது. பாடி மீனா, நரகத்துக்கு போத கூட வாயை கிழிச்சிடுறேன். இவன் என்னடா எந்த கிளி கிழிக்கிறா? உன் பேர் என்ன? என் பேரு கெல்வின். உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கு. நீ ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஓட்டத்தை ஓட்டின காரணத்தினால ஆண்டவர் உன்னை பரலோகத்துல பிரவேசிக்க கூப்பிடுறார். நீ உள்ள போலாம். உன் பேர் என்ன? என் பேர் பிளெஸ்ஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டிருக்கு. என் பேர் கிறுக்கப்பட்டிருக்கா? நான் பூமியில எந்த பாவமே செஞ்சது இல்லையே, என் பேர் எதுக்கு கிறுக்கப்பட்டது? இங்க வெயிட்டிங் லிஸ்ட்டை வெயிட் பண்ணு, நீ செஞ்ச பாவம் உன் கண்ணுக்கே தெரியும். உன் பேர் என்ன? என் பேரு கண்ணம்மா. உன்னால பரலோகத்துக்குள்ள போக முடியாது, ஏன்னா நீ பாவத்துல இருந்து மனம் திரும்பல. பாவமா? பிளெஸ்ஸியம்மா, நீங்க என்ன இங்கே இருக்கீங்க? பாவமா? இதை நான் எங்கேயோ பிளெஸ்ஸியம்மா வீட்டில் கேள்விப்பட்டிருக்கேனே. பிளெஸ்ஸியம்மா, நீங்கள் இதை பற்றி என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையே. உங்கள் வீட்டில் நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கேனே, நீங்கள் ஒரு நாள் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதேம்மா. ஏம்மா இப்படி பண்ணீங்க? பிளெஸ்ஸியம்மா, என்னை விட சொல்லுங்க. போதும் போதும், வா வா, நரகத்தில் நிறைய ஆள் விட சேர்ந்துட்டே சொல்லுங்க. நான் இருக்காங்க. தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் அவளை கேஸ் பற்றி சொல்லாமல் போயிட்டேன். அவளை விட சொல்லுங்க. என்ன இடம் இது? நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்? பிளெஸி, நீ என்ன பண்ணுற இங்க? என்ன இடம் இது? உன் பேர் என்ன? என் பேர் பிரியா. உன்னோட பேரு ஜீவ புஸ்தகத்துல இடம் பெறலையே, உன்னால பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. பரலோகமா? அப்படின்னா என்னது? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இதை பற்றி என்கிட்ட ஒரு வாட்டி கூட சொன்னதே இல்லையே. என்ன பிளெஸி இது? ஏன் பிளெஸி பேசாமல் இருக்க? பிளெஸி. இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளெஸி, என்னை விட சொல்லு. அறுவடையின் காலத்துல மௌனமா போதும், இருந்தா நீ எங்க இருக்க? ரட்சிப்பு நாங்க கிடைக்காது. சொல்றோம். அவ ரட்சிக்கப்படல, அதனாலதான் அவளால உள்ள போக முடியல. அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் தான் அவளுக்கு கேசப்பா பற்றி சொல்லாமல் போயிட்டேன். நான் சொல்லியிருந்தா என்னத்துக்கு அவள் பரலோகத்துக்கு போயிருப்பா. என்னால் 2 பேர் இன்னைக்கு நரகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ என்னாலே நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் சொல்கிறது வந்து எல்லார் தலைமையிலே விழுந்த கடமை அப்படின்னு வேதம் சொல்லுது.
சுவிசேஷம் வந்து உங்க வீட்டு பக்கத்தவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே, யாரும் சுவிசேஷம் சொல்றாதீங்க, உங்களை நரகத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன்.